வணக்கம் முருகன் திணறலே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி ஒரு வேத வசனம் இருக்குது. என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு அப்படின்னு தெரியுது. என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர்கிட்ட ஒருத்தர் என் வேலைக்காரன் உடம்பு சரியில்லாமல் இருக்காண்டவரே, அவனை சுகமாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் 100 பேருக்கு ஒரு கேப்டன். அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ நீங்கள் போவோம் உங்கள் வீட்டில் போய் அவரை பார்த்து ஜெபம் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மிலிட்ரி மேன் என்ன சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் வர வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், அந்த சொன்ன வார்த்தையை நான் நம்புகிறேன், அது சுகமாக்கும் அப்படின்னு சொல்கிறார். இயேசுவுக்கு பயங்கர சந்தோஷம். எப்படியாப்பட்ட ஒரு ஃபெய்த்து உள்ள ஆளாக அந்த ஆளாக இருக்கானே அப்படின்னு. நான் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த சொன்ன வார்த்தை அப்படியே பலிக்கும் அப்படின்றத அவன் நம்புகிறானே அப்படின்னு. இப்பேற்பட்ட ஆளை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி பெருமையாகவே என்ன சொல்கிறார். அப்போது நீங்கள் போங்க, அந்த நேரத்தில் சுகமாகும்னு சொன்ன மாதிரியே அந்த வேலைக்காரன் அந்த நேரத்தில் சுகமாயிட்டான். அப்போது இயேசு அந்த மிலிட்ரி மேன்கிட்ட கேட்காரு, எப்படி நீங்கள் இந்த விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்கிட்ட 100 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த 100 பேரில் நான் யாரை கூப்பிட்டு என்ன வேலை சொன்னாலும் அந்த வேலையை செய்கிறவங்க. நான் செய்ய மாட்டேன்னு எந்த வேலைக்காரனும் சொல்ல மாட்டான். தம்பி இதை போய் செய்யினா செய்கிறான், அதை போய் அப்படி பண்ணுன்னா பண்ணுறான். அதில் எந்த விதமான மறுப்போ எதிர்ப்போ இல்லாமல் செய்கிறான். அப்போ நான் ஒருத்தனை போன்னு சொன்னால் போகிறான், வான்னு சொன்னால் வரான். அந்த அதிகாரம் எனக்கு கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டு. ஒரு கவர்மெண்ட்டே எனக்கு சொன்ன அதிகாரத்தை பயன்படுத்தி நான் அதை யூட்டிலைஸ் பண்ணுறேன். அதை யூட்டிலைஸ் பண்ணுறது மூலமாக அதுக்கு கீழ்ப்படுகிறாங்க. நீங்கள் வானத்துக்கும் அதிகாரம் கொடுத்துருக்கு, பூமிக்கும் அதிகாரம் கொடுத்துருக்கு உங்கள் வார்த்தையில். அந்த வார்த்தையை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத டிக்ளேர் பண்ணுறாரு அந்த மிலிட்ரி மேன். இயேசு ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம், பரவாயில்லையே அப்படி. இந்த அதிகாரத்தை தான் இன்றைக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு ஆளை போன்னு சொன்னால் போகணும், வான்னு சொன்னால் வரணும் மட்டுமல்ல, சகல அதிகாரம். சகலன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல இருந்தே அவன் சுகமாகணும்னு நீங்கள் சொன்னால் அவன் சுகமாகணுமா. அப்பேற்பட்ட அதிகாரத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காரு. அதுதான் முக்கியம். யாரோக்கோ ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது விஷயம் இல்லை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுத்துருக்குறாராம் கடவுள். அப்படி தான் வேதம் சொல்லுது. வியாதி மட்டுமில்லை, ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா ஒரு பண பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஆளுக்கு இந்த பண பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகணும், அது ஒரு விஷயமே இல்லை, எத்தனை கோடி வேணாலும் உங்கள் பக்கமாக வரும் அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து சொல்கிறாங்க. அந்த அதிகாரத்தை உங்கள் வாயில் கொடுத்துருக்கேன், உங்களுடைய கையில் கொடுத்துருக்கேன், உங்களுடைய மனநிலையில் கொடுத்துருக்கேன், இதை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் பயன்படுத்தினா தான் அந்த அதிகாரம் வேலை செய்யும் அப்படின்றாங்க. டிராஃபிக் போலீஸ் அன்யூனிஃபார்மில் நின்று அந்த சிக்னலில் நின்னார் அப்படின்னா யாருன்னு சராசரியாக மனுஷன்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு வெள்ளை சட்டையும் வெள்ளை ஃபேண்ட்டும் போட்டுட்டு ஒரு தொப்பி போட்டுட்டு சும்மா போய் நின்னாலும் அவருக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறாங்க. ஏன்னா டிராஃபிக் போலீஸு அந்த டிராஃபிக்கை நம்ம கடந்து போகும்போது ஒழுங்காக போகலை அப்படின்னா அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டு இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அதிகாரத்தை அவங்க பயன்படுத்தும் பொழுது தான் அது வேல்யூபிளாக இருக்க தவிர சும்மா இருக்கும்போது அது வேல்யூவாக இல்லாமல் போயிடும். அப்பேற்பட்ட அதிகாரத்தை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். நீங்கள் அவரை நம்பணும், அவருடைய வார்த்தையை நம்புங்க, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தி மிகச்சிறந்த வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்றது என்னுடைய மனப்பூர்வமான ஆசை. வெற்றி பெறுங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.